நான் டீ குடிக்க காசு இல்லை வேணா நான் டீ எடுத்து தரட்டுமா? உங்ககிட்ட கூகுள் பேவும் இல்லை. ஆனால் வாங்கினேன் இங்கே டீ நல்லா அருமையாக இருக்கும் வாங்கினேன். சுட இஞ்சி போட்டு அருமையான டீனே. உடம்புல இருக்கிற பித்தம் கபம் எல்லாமே போகிற அளவுக்கு அருமையான டீ இருக்கிறேன். வாங்கினேன் குடிக்கிறேன். டேய் எனக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குடா. நான் நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் சரண்டர் ஆயிட போறேன்டா. ஐயோ போலீஸ். இல்ல சார் பாச்சுடா. அட டீயே குடி போனே. காமெடி பண்ணியா? என்ன இங்க பாருங்கண்ணே, நம்ம வேணா லாட்ஜுக்கு கால் பண்ணி போலீஸ் யாராவது வந்திருக்கா இங்க பாருங்கண்ணே. அந்த லாட்ஜுக்கு போய் வேணா நம்ம பாப்போமா? என்ன பார்த்து நீ சொல்லுடா. ஐயோ நான் சொல்றது கேளுங்கண்ணா. அங்க போலீஸ் வந்தா மட்டும்தான பிரச்சனை. ரெண்டு பூஸ்ட் ரெண்டு சீக்கிரம் லாட்ஜுக்கு போலீஸ் வந்தாதான பிரச்சனை. கவர் பண்ணிட்டல. கிழக்கு பிஸ்கட் ஏதாவது வேணுமா? வேண்டானே. வேணாமா? சரி வேணாம். சரி போலீஸ் வந்தாதான நமக்கு பிரச்சனை. போய் போறாங்க. போன்ல இருந்து முதல்ல லாட்ஜுக்கு கால் பூஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பூஸ்ட் வேற பூஸ்ட் ஓகேச்சல. அப்புறம் என்ன? அண்ணா இங்க பாருங்க. ஹலோ வாய்ஸ் மாத்துறா. ஹலோ மேரி லாட்ஜ் தானே? மேரி லாட்ஜ் தான். சொல்லுங்க. நான் லிங்குசாமி பேசுறேன். சின்ன லிங்கமா பெரிய லிங்கமா? நம்ம வேணும்னா ஆவரேஜ் சொல்லுவோம். சொல்லு. அங்க ஆவரேஜ் ரூம் இருக்கா? ரூமா? இங்க போலீஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அப்புறமா ஐயோ இத கொஞ்சம் பிடிங்க. இங்க பாருங்க, சிம்மா உடைச்சு தூக்கி போட்டுட்டு போனையும் தூக்கி போட்டுருங்க. அங்க போலீஸ் வந்திருக்கான். என்னோட பிரச்சனை இது விடாம திறந்துக்கிட்டே வருது. மாட்டிப்ப போல இருக்க. கண்டிப்பா நான் மாட்டிக்குவேன். சந்தேகமே இல்லை. மாட்டிக்கு தான் போறேன். கேரட்டு இது கூட நீங்க வச்சிருக்க. ராஜா ராஜஸ்தானோட ராஜா. இல்ல வாங்க அண்ணா, முதல்ல வண்டியில ஏறுங்க, நம்ம கிளம்பலாம். ஒரு இடத்துக்கு போவோம் வாங்க. எங்கடா? எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காருங்க. ஓ இப்பதான் நீ போய் உன்னோட சித்தப்பட பாக்கணும்னு சொல்றீங்க. நான் ஜெயிலுக்கு போன உனக்கு என்ன? நான் ஏன் பேசுறீங்க? சும்மா ஒரு பில்டப் தான். தங்கு சித்தப்பா. என்ன? யாரு? தங்கு சித்தப்பா. நான் கொஞ்ச நாளைக்கு அவரு கூட தான் இருந்தேன். ஒரு எக்ஸ் ரவுடி. ஆனா இப்போ லீகல் கன்சல்டண்டா இருக்காரு. சட்ட ஆலோசகர். லூபோல்ஸ் வேணும்னா சுப்ரீம் கோர்ட் வக்கீல்ஸ் கூட அவரை தேடி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட பிரச்சனைக்கு இவர் தான் கரெக்டாக இருக்கும். அவரையே நாடு கடத்திட்டாங்க. அதோ அவர் அந்த போட்டில் தான் இருப்பார். எப்பவும் கரைக்கு வந்தால் தான் நான் அரெஸ்ட் பண்ண முடியும். தங்கு சித்தப்பா. இருந்தாலும் பட்டீஸை வச்சு ஒரு ஆளை தூக்கிட்டேன்னா நீங்க பயங்கரமான ஆளுங்க தான். இல்ல தங்கு சித்தப்பா என்ன பண்ண பாத்தீங்கன்னா உங்களை ஒரு மாசத்துல தூக்கிடுவாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கான்ல, இவன் தான் என்னோட அடுத்த வாரிசு. கரெக்ட் டைம்ல அப்பா இவனை மாத்தி விட்டுட்டாரு. சரி விடுங்க, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. போட்டது கியூ நோட்டா இல்ல கே நோட்டா? கியூ அல்லது கேன்னு அப்படின்னு சொல்லு. அது கியூவா? அது சித்தப்பா கேஸ பத்தி ஏதாவது சொல்லுங்க சித்தப்பா. டேய் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. போலீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க எந்த நேரத்துலயும் ஆளை தூக்கிடுவாங்க. பத்தாததுக்கு லைசன்ஸ் வர விட்டுட்டு வந்திருக்கீங்க. சாரிண்ணே. எது வந்தாலும் கிளீனா பண்ண வேண்டாமா? அப்புறம் எதுக்கு இந்த ஒரு மாசம்? ஏண்டா செத்து போனவனுக்கு அட்ரஸ் இல்லனா அது டிராபிக் போலீஸ்காரோட டேபிள்ல சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த டைமர் சொன்னேன். இது அந்த கிரைம் செல்லுக்கு போய்டும். கிரைம் செல்லுக்கு போயிட்டா வெறும் 5 நாள் தான். போலீஸ்காரங்க அப்படியே வாசல்ல வந்து நிப்பாங்க. தப்பிக்க வழி இல்லையா? போய் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துரு. நீ அவங்கள தேடி போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஒரு மாசம் டைம் கிடைக்கும். அதை தவிர வேற எந்த வழியும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அண்ணா டைம் ஆயிடுச்சு. நாயே பரதேசி, அறிவுகட்ட ஜென்மம், ஊரே நாரடிச்ச பரதேசிகளா, நல்ல நமஸ்காரம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நாடு கடத்திட்டோம்னு வீம்பா பேசுற, போலீஸ்காரங்களுக்கு சவால் விடுற இன்னொரு எபிசோடோட தங்கு வந்திருக்கா? டேய் நான் இங்க தான்டா இருக்கேன். உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் பேக் சைடுல. தைரியம் இருந்தா வந்து புடிங்கடா பண்ணி குட்டிங்களா. இந்த மாதிரி அட்டகாசமான வீடியோக்களை பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான அழுத்த மறந்துடாதீங்க. என்ன போலீஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் வழி தெரியல. தண்டனை இல்லாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களை மாதிரி கொஞ்சம் தெளிவா இருக்கணும். பைத்தியம் மாதிரி நடிக்கணுமா? அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னீங்க. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்படி பண்ணா ஈஸியா தப்பிச்சிடலாம். அதாவது பாத்துக்கிறேன். விடு.
அண்ணா ஆ. போட்டை கொஞ்சம் கரைக்கி விடுறீங்களா? நாங்க போகணும், நீச்சல் தெரியாதான். இந்த உலகத்துல எந்த அட்வொகேட் கிட்ட போனாலும் உன்னால தப்பிக்க முடியாது. இது கான்ஃபிடன்ஸ்ல இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஐபிசி செக்ஷன் 84. உனக்கு வந்த கோவத்துல ஒரு மனுஷனை நீ கொன்னு இருக்க. அதை எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ செஞ்சிருந்தாலும் நீதான் குற்றவாளி. தப்பிக்கவே முடியாது. என்ன ரீசன் சொன்னாலும் தப்பிக்கவே முடியாது. தலைக்கீழ நின்னாலும் சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அடுக்கடுக்கா தப்பு பண்ணிக்கிட்டே தானா இருப்பேன். சட்டத்துக்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஓகே, இதுக்கு என்னடா போய் அதை கேள்றா. சரியா கேட்டு பாருங்க. இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும்டா. அவட்ட கேளு. தங்கு சித்தப்பா, இப்போ வேற என்னதான் பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, நீங்க அங்க போனா போதும். அப்புறம் நீ கொண்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டுலாம் நிக்காத. இல்ல 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 இல்ல. பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு வாய்ப்பான்னு நினைச்சுக்குங்க. சமூக நீதி வகுப்பு அது கிடைக்கணும்னு சொல்லுங்க போதும். அந்த ஆள் சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சர்டிபிகேட் கொடுத்துருவாரு. வித்யுத் மென்டல் ஹெல்த் கேர் இயற்கையோட இணைஞ்சு மனசை ஒருநிலையாக்கி சிகிச்சை பண்ற கேரளால இருக்க ஒரே ஒரு மென்டல் ஹெல்த் கேர் சென்டர். ஆச்சாரியா வித்யுத் மோகன் தன்னோட நினைவுக்காக ஆரம்பிச்ச இந்த கிளினிக்கோட வளர்ச்சி, அதுல நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இந்த மென்டல் இன்னொரு வகையில ஜட்ஜ்மெண்டல். ஏடா அந்த ஆள் கொடுப்பானா? சித்தப்பா தான் சொல்லியிருக்காருல, அப்ப கண்டிப்பா கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்லடா, எனக்கு இப்ப டைம் நல்லா தான் நீங்க இருக்கு. சொல்லு யாரு? பிரசன்ட் சார். சார், இந்த சமூக நலநிதி லோனுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். கிடைக்குமா? சர்டிபிகேட் நான் தரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டாக்டர், இந்த சுகம் உங்களுக்கு கடமைப்பட்டவனா இருப்பா. தெரியும் தெரியும். சாகுற வரைக்கும் செத்தாலும் அப்ப 10-15 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்க வேண்டியது இருக்குமே. ஐயோ, எனக்கு அதுல ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்னா நோய் இல்லைன்னா எதுக்கு சர்டிபிகேட்? அதான். ஐயோ, அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டுக்கு போய் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நீ சும்மா இரு. எனக்கு பதிலா இன்னொருத்தனை நிப்பாட்ட முடியுமா? இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாத்துக்கிறேன். முதல்ல 2 பேரும் எந்திரிச்சு வெளியில போங்க. முதல்ல வெளியில போங்க. யூனிஃபார்ம் கொடுத்து அனுப்புறேன், போட்டுட்டு உட்காருங்க போங்க. இங்க பாருங்கண்ணா, நான் போய் நைஸா கோயம்புத்தூர் போய் அந்த லைசன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கட்டுமா? எப்பறா பாச்சா, எக்காரணத்தை கொண்டு நீ போலீஸை கூட்டிக்கிட்டு இங்க வந்துடாத. போலீஸ்லாம் இல்லைண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன். புல்லட் வேணா எடுத்துட்டு போகவா? எதுக்குடா அது? பஸ்ல போ. பல்ல காட்டாத. சரி போ. ஐயோ, உடம்பு பார்த்துக்கண்ணே. ஏய், அந்த கேட்டான நிக்காத, கீழே இறங்கு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போ போ. இதோ போறேன். டேய், எங்கடா போற? பின்ன கடைக்கு போனோம், நிறைய வேலை இருக்கு. ஹலோ அனிஷ் டார்லிங், என்ன பண்ற? நான் வீட்ல இருந்து கடைக்கு கிளம்பிட்டேன். நான் இப்போ குளிக்க போறேன். அட, நீங்க தான் இருக்கியா? போய் சாப்பிடு போ. என்னடா போலியா? நான் குளிக்க போறேன்.